ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. எப்படி பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மட்டன்னா நல்லா வெந்திருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் யூஸ்வலாக பண்ணுறது நல்லாயிருக்கும், பட் இந்த முறை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நான் 1/2 kg மட்டன் பிரியாணி பண்ணேன். 1/2 kg மட்டன், 1/2 kg வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது 2.5 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து ஒரு 1/2 an hourலேருந்து 1 hour ஊற வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 2.5 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஆனியன் வந்து 3 ஸ்மால் சைஸ் ஆனியனு, டொமேட்டோ வந்துட்டு 2.5 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா. ரொம்பவும் வந்து தக்காளி போட்டுறாதீங்க, அப்புறம் புளிக்கிற மாதிரி இருக்கும். என்ன லெமன் ஆட் பண்ணுவோம், கர்டும் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு கடலை எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. போட்டுட்டு அதில் 3 பச்சை மிளகாய், நான் சொன்னல அந்த குவான்டிட்டியில் வந்து ஆனியனும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து டேஸ்ட் இருக்குது. அந்த பிரியாணியோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சாரி, என்னோடய பொண்ணு சவுண்ட் போட்டுருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியனை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆனியனை டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் அதில் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமையும் இருக்கும் பிரியாணி. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் போடணும். எதுவுமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மிளகாத்தூள், அது கிடையாது, தனி மிளகாத்தூள். இப்போது இது 1 கிலோ பிரியாணிக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போடுவோம். இது 1/2 kgன்றதுனால வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டுறாதீங்க, ஏன்னா பச்சை மிளகாவும் போடுறோம், காரமாக இருக்கும். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் வந்துட்டு தனியாக வந்து கட் பண்ணி ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருப்பேன், அதையும் நான் போட்டுக்கிட்டேன். கைப்பிடி அளவு, கைப்பிடினா ரொம்ப கிடையாது, நம்ம 4 விரல் சேர்த்து பிடிச்ச எவ்வளோ வரும் அந்த குவான்டிட்டி வந்து ரெண்டுமே எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லா சேர்ந்து வரும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் போடணும். போட்டுட்டு சால்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது இப்போவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையுமே இப்போ போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும். இந்த டொமேட்டோ வந்து அந்த மசாலா கூட நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி நல்லா கொடன்னு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம கரம் மசாலா தயவு செஞ்சு கடையில் வாங்காதீங்க, நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து நமக்கு அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதுவே வந்து நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல் தான் வந்து நமக்கு வந்து அந்த பிரியாணிக்கே வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணது தான் போடணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் போல் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 ஸ்பூனு. நல்லா புளிக்கிற மாதிரி இருக்க வேண்டாம், மீடியம் புளிப்பு இருந்தால் போதும். அந்த மாதிரி வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, மட்டனை வந்து ஒரு 4 to 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த மட்டனை வந்து இது இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், மிக்ஸ் ஆகிட்டு என்ன நமக்கு ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மட்டனை ஆட் பண்ண போகிறோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு எல்லா மசாலாவும் அதில் இறங்கணும். அந்த மாதிரி நல்லா ஒரு முறை பரட்டி விட்டுருங்க. பிரியாணி சமைக்கிறதே ஒரு கலை தாங்க. எனக்கு பிரியாணி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட நான் சமைச்சதை மற்றவங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம பிரியாணியில் வந்துட்டு மட்டன் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும்னா, நான் 2.5 கப்பு ரைஸ் எடுத்துக்கலாம். 2.5 கப்பு ரைஸ்க்கு வந்துட்டு 3.5 கப்பு தண்ணி ஊற்றுவேன். அதுதான் எனக்கு வந்து அப்படி வச்சா தான் கரெக்டாக வரும். ஸோ 3.5 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் வந்து எப்போவுமே நம்ம பிரியாணி சமைக்கும் போது ஹையில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் சிம்மில் வச்சுருவாங்க. சிம்லலாம் வைக்கக்கூடாது, நல்லா ஹையில் வைக்கணும். ஹையில் வச்சா தான் அந்த சூடோடு தான் நம்ம என்ன போடுறதுனாலும் அந்த சூடு வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். தண்ணி மாதிரி பச்சை தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது, வெதனும் இருக்கக்கூடாது, நல்லா வந்து கொதிச்சுன்னு இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஆவி வரணும். அதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். மட்டனும் அதுவும் நல்லா வந்து மிங்கிள் ஆகட்டும். அந்த ஜூஸ் எல்லாம் போயிட்டு அதில் சேர்ந்து நல்லா வந்து இதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த தண்ணி வந்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி நான் இதில் ஆட் பண்ணலை, நார்மல் தண்ணி தான் ஆட் பண்ணேன். ஏன்னா மட்டன் பிரியாணி செய்யும்போது மட்டன் தண்ணியை ஊற்றும் போது அந்த மட்டன் வாட்டர் வந்துட்டு எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடுது. அந்த மட்டன் பிரியாணியோட ஸ்மெல் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடுது. ஸோ அதில் வந்து நான் ரசம் வைப்பேன். ஸோ அதை நான் அப்புறமா போடுறேன், அதோட வீடியோ.
இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரைஸ் போட போகிறோம். ரைஸ் நல்லா வந்து ஊற வச்சு இதில் வடி பிரியாணியும் பண்ணலாம். பட் நான் இதை வந்து சேர்த்தே போட்டுட்டேன். நம்ம இதிலே தான் தம் போட போகிறோம். தனியாக வந்து தவா எதுவும் வச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஸோ ரைஸ் நல்லா போட்டுருங்க. போட்டுட்டு ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு அதை குழச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. லைட்டாக மேலே அப்படி இல்லைனா கீழே அடியில் வச்சு நல்லா வந்து கிண்டணும். நல்லானா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடியில் விட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். அது வீட்டில் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடணும். அந்த 10 மினிட்ஸ் கூட இல்லை, அந்த சைட்லலாம் வந்து ஒரு புகை வரும் பாருங்கள். அது ஒரு 2 மினிட்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். டைம் தப்பாக சொல்லிவிட்டு 2 மினிட்ஸ்லேயே அது வந்துடும். இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எப்படி இருக்கணும்னா அந்த ரைஸும் தண்ணியும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ காமிக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டு ஷெஃப் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அவள் தான் சொல்லுவாள் உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ பார்ப்போம். அம்மா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லு, இல்லைன்னா ஏதாச்சும் போடணுமான்னு சொல்லு. ஐயா அவளுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் வேணால் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் 2 ஸ்பூன் நெய் வந்து மேலே விட்டுருங்க. மேலே விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 ஸ்பூன் நல்லா விட்டதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. நீங்கள் வந்து இதில் தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து வெளியில் புகை வராத அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு மூடியை போட்டு இதை மூடிடுங்க. மூடிட்டு கரெக்டாக நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு நல்லா வந்து அந்த புகை வந்துடும் சொல்லிவிட்டு, அந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி சிம்மில் வைக்கணும். ஹை ஸ்பீட்லலாம் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ், கரெக்டாக 15 மினிட்ஸ் வந்து ஆனதுக்கப்புறம் குச்சியாக நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் to ½ hour அப்படியே விட்டுருங்க. நான் 20 to ½ hour விட்டதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தான் குச்சியாக நிற்கும். இதுதான் வந்து கரெக்டாக நீங்கள் பிரியாணி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்ம கரண்டியை வச்சு மேலேருந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, சைடில் விட்டு நம்ம எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணி எக்ஸ்ட்ராலாம் கிடையாது, கரெக்டாக வந்திருக்கு. ஒன்று தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. இதுதான் பிரியாணியோட கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லாேருக்கும் பிளேட்டில் சுட ஒரு நல்ல ஒரு ரைத்தா வச்சு, உங்களுக்கு சிக்கன் 65 எதுவும் இருந்தாலும், நான் வந்து எதுவுமே பண்ணலை, மட்டன் பிரியாணி கூட ரைத்தா மட்டும்தான் வச்சேன். ரைத்தா மட்டும் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பிளேட்டில் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு மட்டன் பிரியாணி. ஸோ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.